எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, பாக்கியராஜ் அவர்களுடைய பீரோவில் இருந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்துட்டு இன்னைக்கு பாக்கியராஜுடைய மகனும் மனைவியும் மிக பெருமளவுக்கு கதறி போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் பாக்கியராஜ் அவர்கள் அதற்குள்ளே வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இது சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே தெரிய வந்து எல்லாத்தையுமே கண் கலங்கள் வைத்திருக்குது. பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய பீரோவுக்குள்ளே என்ன வைத்திருக்கிறாரு, என்ன வைத்திருந்தார், எதனால் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவுமே கலங்கி இருக்குது. ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய மகனும் மனைவியும் எதனால் கலங்கியிருக்கிறாங்க, அப்படி என்ன விஷயம்தான் அந்த பீரோக்குள்ளே இருந்துச்சு, பாக்கியராஜ் அவர்கள் வச்சிருந்தாருங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டார். அவருடைய இறப்பு செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த மனிதனுடைய பெருமையையும் புகழையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாம் சொன்னதை விட அவர் கூட பயணித்த மிகப்பெரிய லெஜண்டுகளான ரஜினி மற்றும் எம்ஜிஆர் இவங்க இருவரும் சொன்னதை பற்றி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டாலே, அதை கேட்டாலே தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ரஜினி அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா மாதிரி சிறந்த இயக்குனரை நிறைய பேரை பார்க்கலாம், இளையராஜா மாதிரி சிறந்த இசையமைப்பாளர்களையும் பார்த்து விடலாம். ஆனால் நம்முடைய பாக்கியராஜ் மாதிரி சிறந்த நடிப்புலையும் சிறந்தவர்களை, அதே மாதிரி இயக்கத்திலையும் சிறந்தவர்களை, இசையிலையும் சிறந்தவர்களெல்லாம் பார்க்கவே முடியாது. இது எல்லாம் அமைந்த ஒரு நபர்னா அது பாக்கியராஜ் தான். நான் என்னுடைய இத்தனை வருட கால அனுபவத்தில் பாக்கியராஜை விட ஒரு சிறந்த நபரை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருமே அவர் ஒரு நடிகர் அப்படின்னு தெரியும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பாக்கியராஜ் எனக்கு மிக பெருமளவுக்கு போட்டியாக இருந்தார். கமலெல்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. அதன் பிறகு அவர் இயக்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணதுனால பாக்கியராஜ் அவர்கள் இந்த போட்டியிலேருந்து விலகி போனார். இல்லைனா என்னையும் கமலையும் என்னைக்கும் அவர் தூக்கி சாப்பிட்ருப்பாரு. அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்து நம்முடைய பாக்கியராஜ் எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு காரணம் தான் நேயர்களே. பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆசான், அவரை வழிநடத்தின குரு 2 வாரத்துக்கு முன்னாடி பாரதி ராஜா இறந்துட்டார். அந்த வலியை இந்த மனிதரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. என்னதான் இவர் வெளியே சொல்லலைனாலும் அந்த வலியை, அந்த வேதனையும் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறாரு. அப்போ அந்த மனவேதனை உச்சக்கட்ட அடைஞ்சு மனபாரம் அடைஞ்சு அதன் பிறகு தான் இதய வலி ஏற்பட்டு இதயத்தில் ப்ராப்ளம் ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் பாரதி ராஜா மீது எவ்வளவு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது நேயர்களே, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. பாக்கியராஜ் அவர்களுடைய பீரோவில் இருக்கிற விஷயத்தை மகனும் மகளும் பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட தகவல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜுடைய மகனும் மகளும் ரொம்ப வருட காலம், இத்தனை வருட காலம் அவருடைய பர்சனல் பொருளை எடுத்து பார்த்ததே கிடையாதான். முதல் முறையாக இன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜோடைய அந்த தனிப்பட்ட பீரோவை திறந்து பார்த்துருக்குறாங்களாம். ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக, ஏதாவது முக்கியமான விஷயம் யாருக்காவது கொடுக்கறதுக்காக அவர் வச்சுருக்கிறாரா, இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக பாக்கியராஜோடைய தனிப்பட்ட பீரோவை பார்த்துருக்குறாங்க. உள்ளே அவர் ஒரு டைரி வச்சுருந்தாராம். அந்த டைரியில் அவர் சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டார், என்னென்னலாம் அவமானப்பட்டார், அவர் எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, அதையெல்லாம் மீறி அவர் எப்படி உழைச்சி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய உழைப்பினால் முன்னேறினார், எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒவ்வொரு வெற்றியும் அடைஞ்சார், வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வரதுக்கு அவர் பட்ட கஷ்டங்கள் ஒரு டைரியாக எழுதி வச்சிருக்கார். அதை எல்லாத்தையும் படித்து மகனும் மனைவியும் கண்கள் கலங்கிட்டாங்களாம். இத்தனை வருட காலம் இவர் கூட இருந்து இவரை பற்றி நமக்கு ஒன்று கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாங்களாம். இந்த குறிப்பிட்ட செய்தி தற்போது மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. நேயர்களே, இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் பாக்கியராஜ் அவர்களையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.